அம்மா ஓ என்ன பண்ணியாவது? பனங்கொட்டை பதிக்க போகிறோம். பனங்கொட்டை பதிக்க போகிறீங்களா? ஆமாம். பாருங்கள் எவ்வளோ கொட்டை பொதிக்கிட்டாங்க. காலையிலே பரபரப்பா. செம வாசமாக இருக்குது. திங்கிற போலயே இருக்குது. ஆமாம். இது அம்மா அது ஓ இப்போ என்னம்மா பண்ணோம்? கொத்தணும். நல்லா கொத்தி வச்சுருக்கு. நல்லா ஆறி போய் கிடக்கு. திரும்பி ஒரு கொட்டி கொத்திட்டு தான் அள்ளி வைக்கணும். அதை மட்டம் பண்ணி. ஆமாங்க. இந்த பாருங்க மண் எப்படி கொத்துறாங்கன்னு. இந்த மாதிரி கொத்தி போட்டால் தான் நல்லா கிழங்கு வருங்க. இங்கே பாருங்க அங்கேருந்து பேத்துட்டு வந்து இங்கே கொட்டியாகுதுங்க. இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு மண் அந்த மாதிரி சூப்பராக மட்டமாக நிறைவிடணுங்க. நிறைவிட்டு அப்படியே வரிசலாக வச்சு அடிக்கிற வேண்டியதாங்க. அம்மா என்ன இவ்வளோ அடிக்காச்சு? அது கேட்டியா? ஆமாம். சரசான்னு 2 பேர் அடுக்கிறாங்க. ஒரு ஆளாக அடுக்குன்னா ரொம்ப லேட்டாகும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்காங்க. லைனாக அடுக்கியிருக்காங்க. இப்படி அடுக்குனா தான் கிழங்கு அழகாக பிடிச்சி இருக்குன்னு. தண்ணி பிடிச்ச வந்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. தண்ணி கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். அது மண் போட ஆரம்பிச்சாச்சுங்க. பாதி போட்டாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே வர ஃபுல்லாக மண் போட்டாச்சு. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு பனம்பழம் தான் பதிக்க போகிறோம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். நுங்கு சீசன்லாம் முடிச்சிட்டாம்மா? நுங்கு சீசன்லாம் முடிஞ்சிடுச்சு. அம்மா ஆனால் இந்த வருஷம் நிறையா நுங்கு சாப்பிட்டேன் தானே? ஆமாம். அம்மா ஓ பனம்பழம் ஏதுமா? அப்பா நான் பொறுக்கிட்டு வந்து காலையிலே போய் டெய்லியா? டெய்லியும். அது இப்போ மொத்தமாக சேர்ந்துருச்சு. மொத்தமாக சேர்ந்துச்சு. கொஞ்சமாக வரக்குள்ள புதைச்சிடணும். அப்போ தான் சீக்கிரம் நம்ம சாப்பிட்லாம். ஆமாம். ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போச்சா தான் மழை காலத்தில் சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். அம்மா ஓ போன வருஷம்லாம் சாக்கு தூக்கிட்டு போனோம் தெரியுமா? ஆமாம். குடும்பமே போனோம். ஆமாம். இந்த வருஷம் போக முடியலங்க. ஆமாம். அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. அம்மா ஓ என்ன பண்ணியாவது? பனங்கொட்டை பதிக்க போகிறோம். பனங்கொட்டை பதிக்க போகிறீங்களா? ஆமாம். பாருங்கள் எவ்வளோ கொட்டை பொதிக்கிட்டாங்கன்னு. இவ்வளோ கொட்டை பொறுக்கியாச்சுங்க. அம்மா ஓ நுங்கு சீசன்லாம் முடிஞ்சிட்டா? நுங்கு சீசன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பனம்பழம் சீசன் வந்துட்டு. ஓ அப்போனா கிழங்கு ஸ்டார்ட் ஆகிடுமா நீ இனிமேல்? ஆமாம். இது எத்தனை மாதம் ஆகும்மா கிழங்குக்கு? எவ்வளவு ஒரு மாதம் ஆகும். 2 மாதம் 3 மாதம் ஆகிடும். மழை காலத்தை சாப்பிட்லாம். இங்கே பாருங்க எப்படி முன்னாடியே போடுறோம். முன்னாடியே போட்டாவது. அம்மா இது கோம்பை பொண்ணுமா? புட்டு தான் வைக்கணும். அப்படியே வச்சா மழையாது? ஆஹா. ஆமாங்க. அது தனியாக இது தனியாக எடுக்கணும். அதெல்லாம் கிழங்கு பெருசாக இருக்கும். இப்படி தான் புதைக்கணும். எப்படிமா இதை எடுத்துட்டா? ஆமாங்க. கோம்பையெல்லாம் போட்டுட்டு கிழங்கு போட்டுற வேண்டியதுதான். இல்லைன்னா மழை காலத்தில் எதுவுமே சாப்பிட ஒன்றுமே இருக்காது. இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ கொட்டை பொறுக்கிட்டாங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா சாக்கு அறுதுன்னா அம்மாலாம் அலைஞ்சோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துடுச்சிங்க எல்லாம் பொறுக்கி. இதை அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதுதான். என்ன ஒரு பழம் இவ்வளோ பெருசாக இருக்கு? அம்மா பழம் பெருசாக இருந்தால் தானே கிழங்கு நல்லா பெருசாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஆசையாக இருக்கும் அந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்ணும். ஒரு பெரிய பழமாக எடுத்து சுட்டு சாப்பிடுவோம். சரிங்க. இதோட நம்ம போய் போட்டுற வேண்டியதுதான். அம்மா ஓ இப்போ என்னம்மா பண்ணோம்? கொத்தணும். நல்லா கொத்தி வச்சுருக்கு. நல்லா ஆறி போய் கிடக்கு. திரும்பி ஒரு கொட்டி கொத்திட்டு தான் அள்ளி வைக்கணும். அதை மட்டம் பண்ணி. ஆமாங்க. இந்த பாருங்க மண் எப்படி கொத்துறாங்கன்னு. இந்த மாதிரி கொத்தி போட்டால் தான் நல்லா கிழங்கு வருங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான வேலை. நல்லா உயரமாக போடணுமா? ஆமாம். கல் இருக்குது பாரு. டங்கு டங்குன்னு சவுண்டு வருது. மண்டையிலே போட்டுறாது.
இந்த சாணி எரு நிறையா கொட்டிருக்கு. இரு கிழங்கு அப்படி தான் விடும். பார்ப்போம் அதையும். சாணி அம்மா ஓ மண்ணெல்லாம் கொத்தியாச்சா? கொத்தியாச்சு. ஆமாங்க, இந்த கோம்பையெல்லாம் புட்டோம்ல அதை தாங்க இப்போ அள்ளிக்கிட்டு இருக்கோம். இதோட போய் போட்டுற வேண்டியதாம்மா. ஆமாம். அம்மா கிழங்கு மட்டும் வரல, முடிஞ்சிச்சு. ஆமாம் வரும். ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு இருக்கோம். அம்மா ஓ இதை வந்து எப்படின்னா இது பண்ணுமா, அது பேர்த்து தான் போடணுமா முழுசாக இருக்குதா? இடம் அப்படியே அடைச்சிட்டு போயிடும், பெருசு அப்படியே முழுசாக வச்சா. ஓ அதனால் இதுன்னா அப்படியே நெருக்கு அப்படியே வச்சு அழகாக அடிக்கிட்டு வரலாம், அடிக்கிடலாம். அதுக்காக தான் பேர்த்து வைக்கிறது. பனம்பழம்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாம்மா? நல்லது தான். நல்லது தான். ஆமாம், பனைமரத்துலேருந்து வர்றது எல்லாமே நல்லது தாங்க. சொட்டு தான் தின்றுருக்கோம்ல. ஆமாம், இதில் எல்லாமே தயாரிக்கலாங்க. அம்மா ஓ என்ன அடிக்க ஆகுதா? ஆமாம். உனக்கு அடுக்க தெரியுமாம்மா? ம் எதற்கு மாற்றிக்கிட்டே அடிக்கிறாத, அது பார்த்து தானே அடுக்கணும். ம் அடி கீழே இருக்கணுங்க, மாற்றி அடிக்கிட்டா முளையாமல் போயிடும். எந்த பக்கம் பாரு பாருங்க, 2 பேருக்குள்ளே கன்ஃபியூஷனு. ஐயோ, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிட்றோங்க, அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. இது ஃபுல்லாக அடிக்கிட்டு அப்படியே மண் போட்டுற வேண்டியதான். அதுவும் தெரியலையம்மா, முழிக்கிறாங்களே பாரு. அதுக்கும் தெரியல, ஏதோ ஏன்னா தரமா இதான் அடுக்குது. இங்கே பாருங்க, இப்படி தாங்க ஃபுல்லாத்தையும் அடுக்கணும். அடிக்கிட்டா மண்ணை போட்டுற வேண்டியதான். எவ்வளோ மஞ்சள் தெரியுது பாருங்களேன். ஆனால் இது போடுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஒரு சிலவங்க நினைப்பாங்க ஒரு 10 ரூபா கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போயிடலான்னு. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்படி இருந்தால் தாங்க பிடிக்கும். நம்மளாக போட்டு நம்மளாக சாப்பிட்ணும். நம்ம வில்லேஜெலாம் காசு போட்டுலாம் வாங்கி சாப்பிட வேணாம். அம்மா ஓ என்ன ஃபுல்லாக போச்சு முடிஞ்சிட்டா? போச்சாச்சு. மேலே தண்ணி பிடிக்கணுமா? மேலே தண்ணி பிடிச்சி மண்ணை அள்ளி போடணும், மண்ணை வெட்டி போட்டு மூடணும். அதான் கடைசியா? ஆமாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி பிடிச்ச வந்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. தண்ணி கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். மழை பெஞ்சிட்டா கவலை இல்லை, மழை பெய்யாதனால தாங்க இப்படி தண்ணி பிடிக்குது. இன்னும் பாக்ஸ் மாதிரியே போட்டிருக்கீங்க. அரிசெல்லாம் போட்டால் தான் அப்படி தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குமா? பிடுங்கிறதுக்கெல்லாம் நல்லா பிடிமா, ஏன்னா மழை பெய்யாதுல்ல, நல்லா ஈரம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கிழங்கு வரும். அம்மா ஓ கிழங்கு வந்து பெருசாக இருக்கணும். ஆமாம். என்னம்மா போட்டிருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அது மழை பெஞ்சதுனால தான் கொஞ்சம் கிழங்கு அழுவி போன மாதிரி போயிட்டு, கிழங்கெல்லாம் மொத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் பாக்ஸ் மாரி போட்டீங்க. மண் போடுங்க. ஒரு ஆள் தண்ணி பிடிக்கணும், ஒரு ஆள் மண் போடணுங்க. இதோட முடிஞ்சுங்க, இதோட 2 மாதம் ஆயிடுங்க. போதும் தண்ணி போதுமா? மேலே பிடிச்சி விடுமா அந்த மண் மேலேயே? மண்ணை வெட்டி போட்டோம். வெட்டி பாவ செடி கொஞ்சம் நிறைய தண்ணி விடும். கத்திரி செடியா? சுண்டைக்காய். சுண்டைக்காவா? சாம்பார் வைக்கலாம், வத்தல் போடலாம், எல்லாம் போடலாம். ஆமாம். அது மண் போட ஆரம்பிச்சாச்சுங்க, பாதி போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே வர ஃபுல்லாக மண் போட்டாச்சு. நல்லா ஒசப்பாகவே போடு.
லாஸ்ட்டு வாட்டி பார்த்துங்க. இதுக்கு இதை பார்க்க முடியாது, முடிஞ்சிச்சு. இதோட 3 மாதம் ஆகிடும் இது பார்க்க. அதனால் பார்த்துங்க கடைசியாக ஒரு வாட்டி பார்க்க முடிய போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. ஐயோ இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. பாரு எவ்வளோ கிழங்கு அந்த கொட்டையை எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தாங்க போட்டிருக்கு. ஃபுல்லாக போட்டு முடிச்சிங்க. இந்த பாரு மண் போட்டாச்சிங்க. இப்போ தண்ணி நல்லா சலிக்க பிடிச்சாகணும். நல்லா பிடிமா. நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறியோ அவ்வளோ நல்லது. மண்ணும் போடணும் தண்ணியும் போடணுங்க. நல்லா முன்ன மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு மழை பெய்யாமல் போயிடுச்சிங்க. அம்மா மழை பெஞ்சா நல்லது தானே? ஆமாம், மழை பெய்ய நல்லா கடுப்பாகும். போதுமாம்மா? போதும். ஆமாங்க, பனைக்கொட்டை போட்டு முடிஞ்சு. இதோட போய் சாப்பிட வேண்டியதாங்க. ஆமாம், காலையிலே இது ஒரு வேலையாக இருந்துச்சு, முடிஞ்சிட்டு. ஆமாம். அம்மா ஓ என்ன பனைமரம்லாம் போட்டாச்சா? பனைமரம் போட்டாச்சு. இப்போ சாப்பாட்டில் உட்காந்தாச்சு. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், உப்புமா. இது என்ன உப்புமாம்மா? கோதுமை உப்புமா. செம்மையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது தான்மா. நல்லது. சாப்பிடுமா. சட்னி கொஞ்சம் ஊற்றுப்போம். ஊற்றுமா. காலையிலே ஹார்டு ஒர்க்கு. ஆமாம், அதுக்காக சட்னி, தேங்காய் சட்னிங்க. எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களா, பீன்ஸு கேரட்டு இதாங்க மெயின். ஆமாம், உடம்புக்கு நல்லது. இது என்னம்மா ரவா உப்புமாவா? ரவா உப்புமா இல்லை, கோதுமை உப்புமா. கோதுமை உப்புமாவா? ஆமாம். நம்ம வீட்டு பச்சை மிளகா காரமே இல்லை சட்னியில். சப்புன்னு இருக்கு. ஆமாங்க, சாப்பிட்டுட்டு இதோட மதிய சாப்பாடு தானே? ஆமாம், ரெடி பண்ணணும். இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிற மதிய சாப்பாடு? கீரை குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நேற்று ரசம். ஓ, கீரை குழம்பா? ஆமாம். சரி, நானும் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். கரண்ட் வர இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெளில போயிட்டு வந்து தான் இது பண்ணும். மாதம் அந்த கட் பண்ணிட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே தானேம்மா உப்புமா? நல்லா இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிடு. அதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே குளிச்சாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் காலையிலே பனங்கிழங்குலாம் போட்டாங்களா, அவங்க கரெக்டாக தான் போட்டுருந்தாங்க. நம்ம போய் பக்கத்தில் நின்னோமா, நம்ம மேலாம் மண்ணுக்குன்னா அடிச்சுட்டா சரி ஒருத்தரையாக குளிச்சிடலாம் சொல்லி குளிச்சாச்சிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டவுன்னா சீக்கிரம் கரண்டே வராதுங்க. காலையில் போச்சுன்னா அதோட ஈவினிங் தான் வருமா. சுத்தமாக வீட்டில் இருக்கவும் முடியாதுங்க. ஏன்னா காற்று அடிக்காது, ஒன்றும் அடிக்காது, வெயில் வர அந்த மாதிரி இருக்கா. அதனால தாங்க ஒரு கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா யாரும் வரமாட்டாங்களா. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம். பாருங்கள், இந்த மரத்தில் எனக்கு பிடிச்சதே இதாங்க. நல்லா காற்று வருங்க. இதில் பார்த்திங்கன்னா இலையே எதுவுமே கொட்டாதுங்க, அப்படியே தாங்க இருக்கும் இந்த மரம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒன்று வச்சுட்டே இருந்துச்சிங்க, நல்லா காற்று வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தெல்லாம் நிறையா வீட்டில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலலாம் கரண்ட் போயிடுச்சுன்னா இருக்க முடியாது, வீட்டில் ரொம்ப அனலாக இருக்குமா. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மரத்தடியில் ஒரு பாயை போட்டு நல்லா அப்படியே சூப்பராக நம்ம விளாண்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. அந்த மாதிரி மரங்க இது. நல்லா ஜில்லுன்னு காற்று வருதுங்க. நான் அப்படியே இந்த கோயிலை உங்களுக்கு காமிக்கிற மரங்களா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நானே அடிக்கடி வந்தேன்னா இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தாங்க போவோம். இங்கே அப்படியே பாருங்கள், ஆலமரம் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். பெரிய ஆலமரங்க. இந்தமாரி ஆலமரம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ விசேஷம் வந்தால் மட்டும்தான் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. மற்றபடி டைம்லாம் யாரும் வரமாட்டாங்க. சும்மா ரோட்டில் யாரோ போனாங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிலுக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த பாருங்க எவ்வளோ கோயில் இருக்குது பாருங்க. எல்லாம் சாமிங்க, வீரன் சாமி, எல்லா சாமியுமே இருக்குங்க. அழகாக இருக்கு. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எனக்கு மெயின் பிடிச்சது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம் தாங்க. இது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்க. ஆமாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க.
கரண்டே இல்லை வீட்டில், நம்ம சீக்கிரம் போய் வேஸ்ட்டு தாங்க. ஏதோ வெளிலக்குள்ள மூவிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குங்க. என்ன மூவி ஓடுதுன்னு தெரியல. ஏன்னா மூவிக்கெலாம் போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஆசையாக இருக்குது மூவிக்கு போகணுன்னு. நம்ம எப்போவுமே தனியாக தாங்க போகிறது. எந்த மூவியாக இருந்தாலும் இல்லை வெளில எங்கேயோ போகணுன்னாலும் எல்லாமே நம்ம தனியாக தான் போகிறது. ஃபஸ்ட்லாம் ஃபேமிலியை எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் போவேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் நிறையா ஒர்க்கு இருக்கா, அதனால் வெளில எங்கேயும் போக முடியலங்க. அதனால தான் நான் மேக்ஸிமம் நான் மட்டும் தான் தனியாக போவேன். நமக்கு தனியாக போனால் தாங்க ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வரலாம். நம்ம அப்படியே சப்போஸ் வெளிலக்குள்ளே போனால் எதாவது விளாக் எதாவது ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே வரலாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு கயிறு எடுத்து வந்தால் நல்லா ஊஞ்சல் ஆடலாங்க. இங்கே பாருங்களா எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு கிளை போயிருக்கு. செம மொத்தங்க, அப்படியே சூப்பராக ஊஞ்சல் ஆடலாம். செம்மையாக இருக்கு. ஆனால் ஆமாம், கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்குவோம். வீட்டில் இருந்தால் அந்த காற்றுலாம் வாங்க முடியுமா? இங்கே வந்து தாங்க காற்றுலாம் வாங்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் முடியெலாம் நிறையா கிடக்குங்க. கெடாலாம் நிறையா வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட முடியெல்லாம் கிடக்கு. அந்தமாரி டைம்லாம் செம கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கெடா இந்த மாதிரினா நிறைய பேர் வருவாங்க. நல்லா கெடா வெட்டி பெரிய விருந்தாக வைப்பாங்க. ஆனால் அந்த சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. அந்தமாதிரி சாப்பாடெலாம் எங்கள் குலதெய்வத்துக்கு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கோயில் கட்டலைங்க, அது அப்படியே தான் இருக்குது. எல்லாம் ஒன்றா வந்தாங்கன்னா கோயிலை கட்டி அந்தமாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சா சூப்பராக இருக்குங்க. ஆசையாக இருக்குது எங்களோட கோயிலும் அந்தமாதிரி சூப்பராக கட்டி அந்தமாரி கும்பேசம் அந்தமாரி வச்சு சூப்பராக இருக்கும். அதுமாரி பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. யாரும் இது முயற்சி பண்ண மாட்றாங்க. ஆமாங்க, ஜில் ஜில்னு காற்று அடிக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் டோட்டலாக கலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதுவும் ஒரு கையில் செல்லும் பிடிக்க முடியலங்க, கையெல்லாம் வலிக்குது வேறு. ஆமாம், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. அம்மா, சமைக்காமல் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன்? கீரை உருவிட்டு இருக்கேன். நான் வெளில போயிட்டு இப்போ தான் வந்தேன். வந்து பார்த்து சாப்பிட்லான்னு பார்த்தா இப்போ தான் கீரையே உருவுறியா? நீ வரதுக்கு லேட்டாக ஆகிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக சமைச்சிக்கலான்னு இருக்கேன். ஏமா செம பசிமா வர. கரண்ட் வந்துடுச்சா? கரண்டு நீ இந்தாண்ட போனால் அந்தாண்ட வந்துட்டு கரண்டு. அது சரி. நாங்கள் போய் சுற்றி கிற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரக்காட்டியும் மணி ஆகிடுச்சு. நீ சரி எல்லாம் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லி சாப்பிட்லான்னு வந்தால் ஒன்றுமே பண்ணல. இது எவ்வளோ நாளை ஆகும் கீரை சாம்பார் வைக்க? சாம்பார் வைக்க போறியா? ஆமாம். ஆமாங்க, இன்றைக்கி இதாங்க சாம்பார். சரி, நான் சாப்பிட்லான்னு ஆசையாக வந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தா கீரை சாம்பார்னு சொல்லிட்டாங்க. அதை என்ன ரெடியாக பண்ணலாங்க. இப்போ தாங்க உருவிட்டு இருக்காங்க. அம்மா, காலைல பனங்கோட்டெலாம் போச்சு முடிச்சுட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதிய வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. கீரை முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது தானேம்மா? உடம்புக்கும் நல்லது, முடிக்கும் நல்லதுங்க. இந்த வெயில் டைம்லாம் இதான் சாப்பிட்டா நல்லது. இதோட சீக்கிரம் பண்ணி கொடு சாப்பாடு, பசி தாங்க முடியல. எத்தனை நாள் ஆகிடும். ஆமாங்க, இந்த கீரை உருவுறாங்க. அதுக்கிட்டே வீட்டில் ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதாங்க. தூங்கி முடிக்கிறதுக்காட்டி இங்கே வேலையாகிடும். முடிச்சிடா? சரி, பார்ப்பேன். நான் அரை மணி நேரத்தில் ஏஞ்சி பார்ப்பேன், எல்லாம் ரெடியாகி இருக்கணும். என்ன கீரை சாம்பார் மட்டுமா இல்லை வேறு என்னென்னம்மா? கீரை சாம்பார் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை? வேறு எதுவுமே கிடையாது.